அந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இந்த வாட்டி நான் தமிழக வெற்றி கழகம். ஸ்டாலினுக்கு தான் நான் போட போறேன். எட்டான போடுறேன். ஸ்டாலின் தான். காலம் உதயசூரியன் கொடுக்கலனாலும் உதயசூரியன் தான். அதிமுக தான். டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போறேன். நான் எப்பவுமே ஏடிஎம்கே தான். உதயசூரியன் தான் போடணும். பிஜேபி கூட்டணி தான், என்டிஏ கூட்டணி தான். என்டிஏ கூட்டணி தான் போடுவேன். எட்டாலைக்கு தான் போடுறோம் நான். நாங்க எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டுப்போம். ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் அரசுக்கு சாதகமாக இருக்கிறதா, எதிர்க்கட்சிகள் பலம் கூடுகிறதா, புதிதாக வந்த தாவேகாவின் தாக்கம் இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது, பெண் வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, ஒவ்வொரு சமூகமும் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றன, மைனாரிட்டிகள் ஓட்டு யாருக்கு, இப்படின்னு பலவிதமாக நம்முடைய கள ஆய்வை நம்ம கண்டறிந்து அதன் தகவல்களை தான் உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி மதுராந்தகம். இது ஒரு தனி தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருது. பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் வருது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2,11,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,03,000, பெண் வாக்காளர்கள் 1,07,000, சற்றே அதிகமாக இருக்கிறாங்க. 2021 கே மரகதம் அப்படிங்கிறவங்க அதிமுக கட்சி சார்பில் 86,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க, 47%. அதற்கு பிறகு சி சத்யா மதிமுக கட்சியை சார்ந்தவங்க, அவங்க 83,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இங்கே நாம் தமிழர் கட்சி 9,000 வாக்குகள் 5% பெற்றது. வாக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 3,570 இருந்தது. 2014 புகழேந்தி அப்படிங்கிறவர் திமுக கட்சி சார்பாக வெற்றி பெற்றார். அப்பொழுது வெற்றி சதவீதம் அந்த வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 2,957. 2011 கனிதா சம்பத் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றார். டாக்டர் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டார். அப்பொழுது பாஜகவின் ஆர் வரதன் என்பவரும் இங்கே போட்டியிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2006 காயத்ரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், இந்த தொகுதியில் இருந்தால் வெற்றி பெற்றார். அவர் அப்பாதுரை அப்படிங்கிற அதிமுக வேட்பாளரை 3,691 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்த காயத்ரி தேவி அவங்க இப்போ பாஜகவில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்போது 2026 திமுக சார்பாக அமுலு போட்டி போடுறாங்க. அதிமுக சார்பாக சென்ற முறை போட்டியிட்ட மரகதம் அவங்களே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜானகிராமன், தாவேகா கட்சியின் சார்பாக தலித் எழில்மலை அவருடைய மகள் எழில் கேத்ரின் இதில் போட்டி போடுறாங்க. தற்போதைய கள நிலவரம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட நேதாஜி நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம் நேதாஜி. சார் வணக்கம். இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியில உங்களுடைய கள ஆய்வை தொடங்குனீங்க? சார், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கள ஆய்வு மதுராந்தகம் மத்தியிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். மதுராந்தகம் மத்தியில இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் நகராட்சி, அச்சிரப்பாக்கம் பேரூராட்சி, கருங்குழி பேரூராட்சின்னு இந்த 3 வகையா அப்படியே பிரிச்சு இருக்கு சார். இது நம்ம மதுராந்தகம் நகராட்சியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மதுராந்தகம் நகராட்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அதை ஒட்டி இருக்கிற கிராமங்கள், ஊராட்சிகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் சார். அதுக்கப்புறமேட்டுக்கு அச்சரப்பாக்கோடைய மெயின்ல அந்த ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்கள் அதையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு கருங்குழி அதையும் சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் சார். மாமண்டூர் இந்த சட்டமன்ற தொகுதியில தான் வருதா? ஆமா சார். அந்த பகுதியிலையும் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க? ஆமா சார். மாமண்டூர், பொக்குத்துறை, பழையனூர், ஜானகிபுரம் அது எல்லாமே நம்ம வேடந்தாங்கல் அது எல்லாமே நம்ம கிளம்ப. சுமாரா எத்தனை கிராமங்கள்ல நீங்க கள ஆய்வு மேற்கொண்டிருப்பீங்க? அந்தந்த பஞ்சாயத்து அந்தந்த டவுன் பேரூராட்சியில பல கிராமங்களுக்கு போயிருப்பீங்க. ஒரு தோராயமாக எத்தனை கிராமங்களுக்கு போயிருப்பீங்க? குறிப்பாக முக்கியமான கிராமங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம், அதுக்கப்புறம் மாம்பாக்கம், முதுகரை, எட்டச்சேரி, சித்லாவாக்கம், புளியாம்பேடு, அதை ஒட்டி இருக்கிற முக்கியமான ஊராட்சிகள்லாம் நம்ம போயிட்டு
நேரடியாக நின்று கலாய்வு பண்ணியிருக்கேன் சார். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க 1 2 3 அப்படின்னு நீங்க ஒரு சொன்னீங்கன்னா எந்தெந்த சமூகம்லாம் சொல்லுவீங்க சார்? இந்த சட்டமன்ற தொகுதி வரும், இது ஒரு தனி தொகுதி. இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி சமுதாய மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அதிகமா அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தேவர் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க. அதுபோல எல்லா சமுதாய மக்களும் இங்க வந்து கொஞ்சம் கலந்தே இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி சமுதாய மக்களும் அதுக்கப்புறம் வன்னியர் சமுதாய மக்களும் தான் சார் இங்க அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா முதலியார் அவங்க வந்து அடுத்தபடியா வராங்க சார். இப்ப முதலியார் சமூகம் எந்தெந்த பகுதியில அடர்த்தியாக இருக்கிறாங்க? இது முதலியார் சமூகம் வந்து என்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முதலியார் சமூகம் அதிகமா இருக்காங்க. அதுக்கு பக்கம் சிட்லவாடி, கொல்லிமேடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா யாதவ சமுதாய மக்கள் வந்து அங்க அதிகமா இருக்காங்க. மத்த ஏதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியிலும் வன்னியர் சமுதாயம் எங்க அடர்த்தியாக இருக்கிறாங்க? வன்னியர் சமுதாயம் மதுராந்தகம், அதை ஒட்டி இருக்கிற அது மாம்பாக்கம், முதுகரை, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகம் சுத்தி ரொம்ப வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கிற இடத்த வன்னியர் சமுதாய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா எஸ்சி சமுதாய மக்கள் சுத்தி இருக்கிற கிராமப்புறங்கள்ல ஊராட்சிகள்ல அப்படிதான் அதிகமா இருக்காங்க. அதுவும் மெயின் சிட்டி ஆஃப் மதுராந்தகம் பார்க்கும்போது அங்க வன்னியர் சமுதாய மக்கள் தான் சார் அதிகமா இருக்காங்க. பட்டியல் சமூகம்னா எந்த உட்பிரிவுல அதிகமாக இருக்காங்க? பறையர் சமூகமா, அருந்ததியர? பறைய சமுதாய மக்கள் தான் சார் அதிகமா இருக்காங்க. பறைய சமுதாயம் அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அருந்ததியர் இருக்காங்க. அந்த மாதிரியான பிரிவுல இருக்கவங்க கம்மியா தான் இருக்காங்க. ஆனா வந்து பறைய சமுதாய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இங்க பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க இல்லையா? குறிப்பாக கிராமங்கள்ல பட்டியல் சமூகத்தினரும், இந்த டவுன் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அடர்த்தியாக வன்னியர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பகுதியில் வந்து தேவர் இருக்காங்க, யாதவர் இருக்காங்க, முதலியார்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? சார் பார்த்தீங்க வன்னியர் சமுதாய மக்கள் மட்டுமே வந்து பாமகவுக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாமக கூட ஏடிஎம்கே கூட்டணியில இருக்காங்க. அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு நம்ம கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே அவங்க சொல்றாங்க. பாமக கட்சி சார்ந்தவங்க நாங்க வந்து பாமக கூட்டணியில இருக்கிறதே இருக்காங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கட்சியில இருக்கவங்களும் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மொழியார் அது மாதிரி பல பிரிவுல இருக்கவங்க பிஜேபி கட்சியில இருக்காங்க. அவங்களும் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிஞ்சு அந்த பகுதியில சொல்லியிருக்காங்க. பட்டியல் சமூகம், ஆமா. அதுக்கப்புறமேட்டுக்கு பட்டியல் சமூகம், அதுக்கு அவங்க கட்சி சார்ந்து இருக்கிறவங்க இப்ப ஏடிஎம்கே கட்சியில இருக்கிற பட்டியல் சமுதாய மக்கள், அப்புறம் அனைத்து சமுதாய மக்களும் வந்து அந்தந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு அவங்க வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. இப்ப இந்த பகுதியில பொறுத்தளவு பட்டியல் சமூகம் விசிகா எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது? அவங்க அதிமுக பக்கம் பட்டியல் சமூகத்தினர் இருக்காங்களா இல்ல விசிகால இருக்காங்களா? நிறைய பேர் விசிகா பொறுத்தவரைக்கும் விசிகா கட்சியினர் வந்து இப்போ வந்து திமுகவோட கூட்டணி இருக்கிறதால அவங்க வந்து திமுகவோட இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு பார்க்கும்போது இப்ப நம்ம சர்வே பண்ணும்போது பட்டியல் சமுதாய மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரியான ஒரு இளைஞர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. விசிகா நம்ம நேரடியாக கேட்கும் போது விசிகாவுக்கு நீங்க இருக்கிறீங்க, எங்க சமுதாய மக்கள் பட்டியல் மக்கள் அதிகமா இருக்காங்க, இளைஞர்கள் நீங்க இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஓப்பனாவே நாங்க வந்து விஜய்க்கு போட போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இந்த பகுதியை பொறுத்தளவு கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எந்தெந்த பகுதியில இருக்காங்க சார்? இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சார், மதுராந்தகத்தை சுத்தி இருக்கிற பகுதியிலும் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு குறிப்பா வந்து அச்சரப்பாக்கம் வந்து மலைமாதா கோயில் இருக்கு, பிரசித்தி பெற்ற. அங்க இருக்க சுத்தி இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாமே வந்து இந்த பௌர்ணமி அது மாதிரி டைம்ல அவங்க போறாங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க சார். அதுக்கப்புறம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுராந்தகம் தொகுதி வந்து ஜிஎஸ்டி ரோடு அதை ஒட்டியே இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதி அதிகமாகவே அங்க வந்து ஜிஎஸ்டி ரோட ஒட்டி இருக்கிற நிறைய கிராமப்புறங்கள்ல கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்க சார். ஒரு கிராமத்திலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வசிக்கிறாங்க. முஸ்லிம்கள் முஸ்லீம்ஸ் வந்து மதுராந்தகம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அந்த பகுதியில அங்க இருக்கிற மசூதிகளை ஒட்டி அங்க முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க சார், அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அச்சரப்பாக்கம் வந்து வணிக செய்யற இடத்துல அங்க ஒரு சந்தை இருக்கு, பெரிய சந்தை இருக்கு அச்சரப்பாக்கத்துல. அந்த சந்தையில சுத்தி அங்க இருக்கிற வணிக செய்யற இடத்த வந்து முஸ்லிம்ஸ் அங்க இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வேடந்தாங்கல் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் அங்க வசிக்கல, குறிப்பிட்ட வணிகம் செய்யக்கூடிய இடத்துல மட்டுமே வந்து அங்க அதிகமா காணப்படுறாங்க. முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னீங்க இல்லையா, அச்சரப்பாக்கம் அதை ஒட்டி இருக்கிறது உள்ள கூட பல கிராமங்கள்லேயும் கூட கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க
எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? தற்போது வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, இல்லை ட்ரெடிஷ்னலாக அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா? சார் நம்ம பரவலா பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்கவுங்க கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு இளம் பெண்கள் இளம் ஆண்களை வந்து கேட்கும் போது இந்த புது ஓட்டுலாம் கேட்கும் போது அவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் அப்படியா நம்ம சீமானை பத்தி அவங்க வந்து கேட்கும் போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எதுவும் இல்லை சார். விஜய்க்கு ஆதரவா தான் அடுத்தபடியா வந்து விஜய்க்கு கட்சிக்கு தாண்டி விஜய்க்கு ஆதரவா தான். அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு விஜய் அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால பிடிக்குதா, இல்ல ஒரு நடிகர் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புனால பிடிக்குதா? சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா நடிகர் என்ற ஒரு பார்வையில தான் எல்லாம் பாக்குறாங்க. இன்னும் அவரை வந்து கிறிஸ்தவருடைய வந்து ஆளா வந்து அவங்க யாரும் வந்து பார்க்கல. அது வரையும் யாரும் அது மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அவர் வந்து ஒரு நடிகர், அவருடைய ரசிகர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அடுத்த மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது இப்ப வந்து அடுத்து பெரிய கட்சியா வந்து விஜயை தான் அவங்க வந்து பிளேம் பண்றாங்க, காட்டுறாங்க. அவர் வந்தா செய்வாரு அப்படின்ட்டு. ஒரு வயதானவங்க கூட நம்மளுக்கு வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க, விஜய் தான் வரணும்ட்டு. ஆல்ரெடி நம்ம நேர்லயே பார்த்துருக்கோம், பண்ணிருக்கோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பல பெண்களை நீங்க வந்து உங்களுடைய கல ஆய்வில் சந்திச்சு அவங்கள்ட்ட பைட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அந்த பெண்கள் வந்து இந்த ஆட்சி குறித்து என்ன நினைக்கிறாங்க? பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் திமுக வந்து மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து பயணம் அப்படின்னு பல இலவசங்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை ரெண்டையும் அவங்க எப்படி பார்க்குறாங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் திமுக அரசுடைய திட்டங்கள், இதை எப்படி பார்க்குறாங்க? இந்த அரசாங்கம் என்ன இலவசம் கொடுத்தாலும் அவங்க வந்து இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கு வந்து அவங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால சமீப காலத்துல வந்து ஒரு இளம் பெண் வந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாயிருக்காங்க. அந்த பகுதியில போய் நம்ம வந்து கலாய்வு பண்ணும்போது அங்க வந்து அவங்க இலவசம் கொடுத்து என்ன பிரயோஜனம், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு இலவசம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப முன்வைக்கிறாங்க சார். அந்த பகுதியில அந்த மகளிர் 1000 ரூபாய், நம்ம இப்ப கடைசியா 5000 ரூபாய் இது குறித்து நம்ம கேட்கும் போது அதாவது எல்லாருக்குமே வந்து சேர்வதற்கு அவங்க ஓப்பனா வந்து பதிவு பண்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு எம்ப்ளாயா இருந்தாரு, அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா எனக்கு வந்து மாசமே வந்து 700 ரூபாய் தான் வருது. எங்களுக்கு வந்து மாதம் 700 ரூபாய் தான் வருது. அதனால எனக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்து கூட அவங்க நிறுத்திட்டாங்க. நாங்க ரொம்ப வறுமை கொட்டிக்கல தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு மறுக்கப்படுது. நாங்க பல முறை வந்து மனு கொடுத்தோம். அது இல்லாம ஸ்டாலின் வந்து முகாம் அழிச்சாரு. அந்த முகாமுக்கு போயிட்டு கூட நாங்க மனு கொடுத்தோம். அவங்க வந்து அதை சரி பார்த்து எங்களுக்கு பண்ணல, ஒரு பட்சமா பாக்குறாங்க அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. விடியல் பேருந்து இது எல்லா கிராமத்துக்கும் போய் சேர்ந்திருக்குதா சார்? அதாவது விடியல் பேருந்து வந்து எல்லா கிராமத்துக்கும் போகுதுன்னு வந்து சொல்றாங்க கேட்கும்போது. ஆனா வந்து பஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது பஸ் ஸ்டாப்ல நிக்க மாட்டாங்க, ஒரு 10 அடி போய் நிக்கிறாங்க. அது இல்லாம பெண்கள் அதிகமா அடர்த்தியா நிக்கிற போது சில இடத்துல நித்தாமே போயிடுறாங்க, இலவச பேருந்துன்ற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. தகுந்த வந்து மரியாதை கொடுக்காம அதுக்கு நாங்க காசு கொடுத்தே போயிடுவோம். ஒரு அந்த ரூட்ல வந்து ஒரு 5 பஸ் போகுதுன்னா அதுல ஒரு பஸ் மட்டும் தான் வந்து இந்த விடியல் பஸ்ஸாக இருக்கிறது. அந்த பஸ்ஸுக்காக மக்கள் வந்து கூட்டமா வெயிட் பண்ணும்போது அவங்க வந்து அதுக்கான ரெஸ்பெக்டா வந்து நிறுத்தி கூட இது பண்ண மாட்டாங்க. அவங்க வேகமா சென்றுறாங்க, படியில ஏறும் போதே வண்டி எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு சதவீதத்துல சொன்னீங்கன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மக்கள் வந்து இப்போதைக்கு புதுசா வந்திருக்காங்க சார். அதில் புதுசா வந்திருக்காங்க முதல், அதாவது வந்து அது இல்லாம ஏதுக்கு முன்னே பார்த்தா இந்த வாட்டி முதல் வாட்டி மட்டும் ஓட்டு போட்டிருக்கேன் அவங்கன்றவங்க ஒரு 20% மக்கள் கிட்ட இருக்காங்க சார். ஸோ உங்களுடைய கணக்குக்கு அதாவது இளைஞர்கள் ஒரு 35 வயசு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20-25% இருப்பாங்க, ரெண்டையுமே சேர்த்து, இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ இந்த இளைஞர்கள் நீங்க போய் கருத்து கேட்கும் பொழுது இந்த அரசு குறித்து என்ன சொல்றாங்க? தாவேக்கா விஜய்க்கு ஏன் நாங்க ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்களா? ஆமாம் சார். அதாவது இளைஞர்களை கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க வந்து, நான் ஃபர்ஸ்ட் முறை வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன், இந்த முதல் ஓட்டு நான் போட்டேன். ஆனா அங்கிருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2 பேருமே மாத்தி மாத்தி அதே வந்து செயல்பாடு செய்யறாங்க. எங்க பகுதிக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏ வந்து நின்று ஜெயிச்சாலும் அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எங்க ஊர்ல இருக்கிற துறைகளை வந்து நாங்க வாக்கு கேட்கும் போது வந்து சொல்லியிருக்கோம், ஆனா இது வரைக்கும் நிறைவேற்றல. அதனால வந்து மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு ஓட்டு போறதை விட்டு நாங்க புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க. அவருக்கு புதுசா வரவருக்கு நீங்க யாரு புதுசா ஆச்சு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஆல்ரெடி சீமான் களத்துல இருக்காரு, அவர் வந்து பல முறை நின்று இருக்காரு.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அதை விஷயம் ஒன்றா நம்ம கேட்கும்போது இல்ல அவரு வந்து ஒரே மாதிரி பேச மாட்டாரு, அவர் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு, அதனால வந்து நான் லாஸ்ட் டைம் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு நம்மளுடைய இதுலயே வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நாங்க எல்லாம் விஜய்க்கு தான் போட போறோம், ஒரு வாட்டி விஜய்க்கு கொடுத்து பார்ப்போம். அவங்க வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க சார். புது இளைஞர்கள் ஃபுல்லாவே நம்ம பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது இளைஞர்கள், அதாவது இப்போ புதுசா வந்த ஓட்டுக்கும் அவங்க விஜய்க்கு வந்து அதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. விஜய் மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, இந்த இந்த திராவிட மாடல் அரசை வந்து அவங்க புறக்கணிச்சு வேற ஏதாவதுக்கு நம்ம ஓட்டளிக்கலாம் என்ற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க இருக்காங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்கள் வந்து அதிகமாக ஈவன் நாம் தமிழர் கட்சியை கூட பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் தாவேக்காவுக்கு தான் ஆதரவு அளிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க, சரியா? இப்ப இந்த இளைஞர்கள் எந்த சமூகத்தில், அதாவது இது ஒரு தனி தொகுதி, பட்டியல் சமூகத்தினர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க, நகரப்பகுதியில் வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்கிறது, முதலியார்கள் மற்ற சமுதாயங்கள், எந்த சமூகத்திலிருந்து அதிகமாக தவேகாவுக்கு போறாங்க? இந்த விஷயத்துல மட்டும் வந்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு சமுதாய எல்லா சமுதாய இளைஞர்களுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவக்காவை வந்து விரும்புறாங்க சார். நம்ம இவங்க தான் குறிப்பா வந்து சொல்ல முடியல, ஏன்னா நம்ம எல்லா தரப்பு பகுதிக்கும் போயிட்டு பார்த்தோம். அங்க இருக்க இளைஞர்களை போட்டோம், அங்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்க யங்ஸ்டரை நம்ம போயிட்டு எடுக்கும் போது அவங்க எல்லாருமே வந்து விஜய் தான் சொல்றாங்க. அவங்க வந்து நம்ம இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்க, இந்த கம்யூனிட்டி சார்ந்த இருக்காங்கன்னு பார்க்கும்போது அது மாதிரியான இல்லை, இது பரவாயில்ல ஈக்குவலிட்டியா வந்து எல்லாம் விஜய் வந்து ஆதரவு தர மாதிரி இருக்கு. ஸோ எல்லா சமூகத்திலிருந்தும் தாவேக்கா விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்து விஜய்க்கு போகுது இல்லையா? இது அதிமுக திமுக இதுல ரெண்டு கட்சிக்கு எதுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு? இது ரெண்டு கட்சிக்குமே மிகப்பெரிய பாதிப்பு தான் சார்ங்க. என்ன கரெக்டா வந்து இவங்க வாக்கு தான் வந்து சரியுதுன்ற மாதிரி அங்க எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டா போன வாட்டி யாருப்பா போட்டேன், திமுக போட்டேன், போன வாட்டி யாருப்பா போட்டேன், ஏடிஎம்கே போட்டேன், யாருப்பா போட்டேன், நான் நாம் தமிழர் போட்டேன், அப்படிதான் அவங்க வந்து சொல்றாங்க. இல்ல அதிகப்படியமா வந்து ஏடிஎம்கே தான் போட்டேன் அப்படின்றது இல்லை. இப்போ அது ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு சின்ன பொறுப்புல இருக்காங்க. அவங்க பசங்களே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விஜய்க்கு தான் போட போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். ஒரு 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 சதவீத கணக்கு இருக்கும்ல, அதாவது அதிமுகவிலேருந்து விஜய்க்கு போறது, திமுகலேருந்து விஜய்க்கு போறதுங்கிற ஒரு சதவீத கணக்கு வச்சிங்கன்னா எந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதிகமா போறதுக்காக வந்து திமுகவோட போக வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பட்டியலத்து மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து விஜய்க்கு ஓட்டு போறதா இந்த தொகுதியும் நம்ம வந்து பாக்குறோம். அப்படின்னு நடக்கும் போது விடுதலை சிறுத்தை திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால அது வழியா நம்ம பார்க்கும்போது பட்டியலத்துல இருந்து மக்கள் வந்து ஓட்டு போகும்போது திமுகவுக்கான ஒரு சில சரிவுகள் இருக்க அதிகமா வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? இது மத்திய அரசுடைய திட்டம், இது மோடியுடைய திட்டம், இது மாநில அரசுடைய திட்டம் அப்படின்னு அந்த மக்களுக்கு தனித்தனியா பார்க்க தெரியுதா? புரிஞ்சுக்கிறாங்களா இதெல்லாம் மோடி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? சிலர் வந்து விழிப்புணர்வு உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அரசியல் ரீதியாக அவங்க வந்து சில விஷயங்களை டெய்லி நியூஸ் கேட்கறவங்க, பேப்பர் படிக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரியுது. அதாவது இது மோடி திட்டம், இப்போ வந்து வீடு வழங்கும் திட்டத்திலே மோடி வீடு வழங்கும் திட்டம், அதுக்கப்புறம் தமிழக அரசு வீடு வாங்க திட்டம், அந்த மாதிரி இருக்கு. அதை பிரிச்சு பாக்குறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த விவசாய இதை பார்க்கும்போது விவசாயத்துக்கு வந்து பயிருக்கு வந்து 2000 ரூபாய் நஷ்டீடு, அது மாதிரியான நஷ்டீடுகளை வந்து விவசாயிகளும் வந்து அந்த இதுல பயனடிச்சேன் அப்படின்னு நம்ம கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. விவசாயம் தான் சார் அங்க வந்து விவசாயத்துக்கு நஷ்டஈடு, அதுக்கப்புறம் காப்பீட்டு, இது வந்து நல்லா அந்த பக்கத்துல வந்து, ஏன்னா அது விவசாயம் சார்ந்த பகுதிகளா இருக்கிறதால அங்க வந்து இது அந்த விவசாயிகளுக்கே தெரியுது, இதன் கீழ் தான் நம்மளுக்கு தராங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்களே நம்ம கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க, நான் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு அவங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நேற்று பிரச்சாரம் ஆரம்பித்த உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல், மோடி வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த பகுதி மக்களுக்கு மோடி வந்து ஒரு எதிரி மாதிரி தெரிகிறாரா, இல்லை அவருடைய திட்டம்லாம் இங்கே நல்லா தானே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்களா, எப்படி சொல்கிறாங்க? இந்த பகுதியில அது மாதிரியான பெரிய மோடி மேல இருந்த தாக்கம் எதுவுமே கிடையாது சார். மோடி இன்க்ளூட் வந்து அவரால் தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றது அங்க இல்லை. அங்க வந்து சில இளைஞர்கள்லாம் வந்து நம்ம கிட்ட சீட்டா கொடுப்பாங்க. மோடி இருக்கிறதால இந்த சில பிரச்சனைகளை வந்து அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்ல வந்து அவர் நம்ம கிட்ட வந்து ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. அவர் இல்லைன்னா நம்மளுக்கு
இது மாதிரியான ஒரு பிரதமர் வந்து கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மோடி பிரியர் அப்படிங்களா? அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வேர்ல்டு லெவல்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், குளோபலா நிறைய வார் பிரச்சனை இருந்தா கூட அவர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி நம்மளுக்கு எல்லா அடிப்படை தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே பாத்துக்கிறாரு. அவருக்கு குடும்பம் இல்லைன்னா கூட நம்ம நாட்டையே குடும்பமா நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காரு. புது புது திட்டங்களும் நம்ம வந்து கீழே போக விடாம நம்மள பாத்துக்கிறாரு. உலகம் ஃபுல்லா எவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட நம்மள வந்து சொகுசா வச்சுக்கிறாரு. அவர் எங்க இருக்காரோ அவர் அங்கதான் ஓட்டு. அதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லை சார், எதிர்கொலியும் இல்லை சார் பிரதமரை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த பகுதியில பாஜகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு? சமீபத்துல கூட மோடி இந்த பகுதிக்கு தான் வந்துட்டு போனாரு, ஒரு பெரிய மாநாடு நடந்தது, அவர் வந்துட்டு போயிருக்காரு. அந்த பகுதி மக்கள் எப்படி பாக்குறாங்க பாஜக? அந்த பகுதியில பாஜக இந்த பகுதியில வந்து இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியை தாண்டி 3வது இடத்துல இப்போதைக்கு அவங்க வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை வந்து திமுக பக்கமும் வந்து பாமக இடைமுக பக்கமும் இருக்கும்போது, அதாவது மத்திய அரசு, அதாவது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருந்து பார்க்கும்போது பிரதமர் காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் ஆட்சியை விட இப்ப இந்த பிரதமர் வந்து நல்லா பண்றாரு அப்படின்றத சில பேர் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சந்திக்கும் போது. அதாவது மதுராந்தக நகர்ப்புறத்துல நம்ம விசாரிக்கும் போது நம்மளுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில கணிசமாக வன்னியர்கள் இருக்கிறாங்க, அது பாமகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்பொழுது பாமக வந்து ஒரு பிளவு அடைஞ்சிருக்கு. ஒன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையிலேயே, ஒன்னொன்று பெரியவர் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலேயே. இந்த பிளவுனால வன்னியருடைய ஓட்டு வந்து சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல பெரும்பாலானவர்கள் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்களா? நம்ம அதை ஓப்பனாவே நம்ம அங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அன்புமணிக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து அது வந்து ஆதரவு இல்லை. அதாவது அவரு ஒரு 70 வயசு நபரை கேட்கும் போது கூட அவர் என்ன சொல்றாரு, அவர் அன்புமணிக்கு தான் ஆதரவா அவரு இந்த பகுதியில சொல்றாங்க. அவங்க வந்து கட்சிக்குள்ள எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து அப்பா மகன்கள் பிரச்சனை தான், அது சரி செஞ்சிருவாங்க அதுல அவங்க வந்து ஒரு நிலைப்பாடா இருக்காங்க. இதை இல்ல பிரச்சனை இருக்கு, அவங்க கோஷ்டி இவங்க தனி கோஷ்டி அது மாதிரியான ஒண்ணும் வாங்க எதுவும் பெருசா வெளிப்படல. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இதையெல்லாம் வாக்குறுதியாக சொன்னாங்க, இதையெல்லாம் இன்னும் செய்யல. இந்த சட்டமன்ற தொகுதியில நீண்ட கால கோரிக்கையாக இது இருக்குது, யாருமே இதை இது வரைக்கும் செய்யல அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் சொன்னாங்க? சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்மணி ஊராட்சி இருக்கு. வெண்மணி ஊராட்சியில வந்து பாத்தீங்கன்னா குவாரி இருக்கு, கல் குவாரி. அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 2 குவாரி தான் இருந்தது, இப்ப 4 குவாரி ஆயிடுச்சு. எங்களால அந்த பக்கம் ஸ்கூலுக்கு பசங்களை எடுத்துட்டு போக முடியல, நாங்க வர முடியல, இரவு நேரத்துல வண்டி போகுது, டைமிங் இல்லாத வண்டி அதிகமா போகுது. அதான் லோடு வந்து அரசு நினைச்ச லோடை விட அதிகமா எடுத்துட்டு போறாங்க. ரோடு பகுதி ஃபுல்லாவே அந்த மண்ணுங்க ஜல்லி இதெல்லாம் கொட்டிடுது. அதனால இங்க அதிக ஆக்சிடென்ட் ஆகுது. நாங்க 10 முறை 7 முறையா வந்து இவர்கிட்டயும் நாங்க மனு கொடுத்துருக்கோம், இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்தோம். ஆனா இது வரைக்கும் அந்த கோரிக்கை யாரும் வந்து அவங்க இது பண்ணல அப்படின்னு அங்க வந்து பெரிய குற்றச்சாட்டா அந்த வெண்மதி ஊராட்சியில வைக்கிறாங்க. அது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மதுராந்தகம் அந்த சுற்று இருக்கிற அங்க இருக்க பாரிங்க முழுக்க இதுல வந்து இது பண்றாங்க. அந்த அங்க வந்து அது பெரிய பிரச்சனையா இருக்குது சார். மதுராந்தகம் ஏரி வந்து பாத்தீங்கன்னா அது சுற்று வந்து அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. மதுராந்தகம் ஏரியா உள்ள வந்து அதில் அந்த தண்ணி போற காவாங்கலாம், மது அது மாதிரியான இதுவெல்லாம் அவங்க வந்து சீரமைச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் வந்து கம்ப்ளீட் கூட ஆகல. நம்ம அதை ஏன்னு போயிட்டு அந்த பகுதியில் விசாரிக்கும் போது சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அந்த தண்ணி நீர்ப்பாசன விவசாயியே நம்ம சந்திச்சோம், எதனால இது மாதிரின்ட்டு. அவர் வந்து இங்க வந்து கட்சி கோசில் இருக்கு, அதாவது ஆளுங்கட்சி எம்எல்ஏ அங்க இல்லை, எதிர்கட்சி எம்எல்ஏ தான் இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பா தான் அங்க நடக்குது, இதனாலேயே அங்க வந்து அந்த வேலையும் சரியா நடக்க மாட்டுது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க சார். அங்க வேற ஏதாவது கோரிக்கைகள் அங்க? ஆமா சார். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மதுராந்தகம் கோர்ட் இருக்கு, அந்த கோர்ட் இருக்கிற எதிர்த்தா இருக்க மாதிரி பகுதியெல்லாம் வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்குது. நாங்க பல முறை கூட சொல்லியிருக்கோம், தண்ணீர் பிரச்சனை இருக்கு, அது ஒன்றும் எங்களுக்கு தீர்த்து தர முடியல, பண்ண மாட்டாங்க அன்ற மாதிரியான பிரச்சனையை அங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க முதற்கட்டமாக பல கிராமங்களுக்கும் போயிருக்கீங்க, நகர பகுதியிலையும் கள ஆய்வு செய்திருக்கீங்க. உங்களை பொறுத்தளவு இந்த முதற்கட்ட கள ஆய்வுல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? நம்ம முதற்கட்ட இந்த ஆய்வுல பார்க்கும்போது இப்ப ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏ மரகதகுமார் அவர்களுக்கு வந்து ஆதரவு அதிகமாவே நம்ம பார்த்தோம் சார். ஏன்னா அவங்க வந்து எல்லா பகுதிக்கும் வந்து சென்று போய் பாக்குறாங்க. நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கான கட்டடங்களை வந்து திறந்து வச்சிருக்காங்க. அப்புறம் நியாய விலை கடைகள்,
ரேஷன் கடை அது மாதிரியான இது பண்ணி வச்சிருக்காங்க, ரோடு வசதியை பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாம தண்ணீர் தொட்டிகள் கட்டி கொடுத்துருக்கான்ட்டு அந்தந்த ஒரு கிராமப்புறங்கள்ல நம்ம விசாரிக்கும் போதே அவங்களுக்கு ஆதரவாக எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு முதல்கிட்ட நம்ம பார்க்கும்போது மரகதகுமார் அவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க மீண்டும் வந்தா நாங்க ஓட்டு போடுவோம், அவங்கள எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த திமுகலேருந்து அமலு அப்படின்னு ஒருத்தவங்களை இறக்கியிருக்காங்க. அவங்க அவங்க அந்த மிகவும் பரிச்சயமான வேட்பாளராக அந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க? யார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதாவது வேட்பாளர் அறிவிக்காத பொழுதே நீங்கள் கலாய்வு செஞ்சுருக்கீங்க, இவங்க தான் வருவாங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கன்ற மாதிரி இங்க ஒரு இடத்த கூட அவங்க எதிர்பார்க்கல. ஆனா அந்த பகுதி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும், விஸ்வநாதன் அப்படின்ற அவர் பேர் தான் அங்க அடிபட்டது. அதுவும் மற்றதுமா இவங்க பேர்லாம் வந்து அங்க யாருக்கும் அடிபடல. இவங்க அந்த அளவுக்கு பரிச்சயமான ஆளாவும் அங்க தெரியல சார் அந்த ஏரியாவில். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அந்த தொகுதி குறித்து தான் நம்முடைய கள ஆய்வு பற்றினோம். ஸ்ரீடியுடைய முதற்கட்ட கள ஆய்வில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்குது. ஒன்று, அங்கே நீண்ட கால கோரிக்கை, அது மட்டும் இல்லை அங்கே பெரிய பிரச்சனையாக இருப்பது வந்து அங்கே கனிம வள கொள்ளை மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில் 2 குவாரி தான் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் வரைமுறை இல்லாமல் குவாரிகளை அங்கே தொடங்க அனுமதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங்கிறதே ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் லாரி போயிட்டுருக்கு. அதனால் குழந்தைகளை அந்த பக்கத்துக்கு அனுப்பக்கூடாது, ஸ்கூலுக்கு அனுப்ப பயமாக இருக்குது. அதே போல் பல ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெண்கள் ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை, இந்த இலவச பேருந்து இதெல்லாம் இருந்தால் கூட நாங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வரணுமே, ஏன்னா அதுவே இப்போ பயமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, பாலியல் துன்புறுத்தல் தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பெண்கள் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு. இப்போ புதிதாக வந்த தாவேக்காவின் தாக்கம் அங்கே மிகப்பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் அதிகமாகவும் வன்னியர் சமுதாயம் மற்ற முதலியார் சமுதாயத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அவங்க வந்து ஒரு நிராசையோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த முறை நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோம், விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது மாதிரி இளைஞர்கள் சொல்கிறாங்க. இதோடைய தாக்கம் அதிக அளவு திமுகவிற்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறதும். தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக மரகதம் இருக்கிறாங்க. இவங்க எல்லா பகுதியிலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு தெரிந்த முகமாக இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு ஓரளவு நல்ல பெயரே இருக்குது. மீண்டும் அவங்களே அதிமுக நிறுத்திருக்கிறது, அது அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆளை நிறுத்திருக்காங்க. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் அப்படிங்கிறது இல்லை. இப்போ புதிதாக அவங்க அமுலுங்கிறவங்கள இருந்துட்டு அவங்க பெரிய பரிச்சயமான முகம்னு சொல்ல, இன்னும் நம்ம கலாய்வு செய்த பொழுது இது காங்கிரஸுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். இப்பொழுது திமுகவே இருக்கிறது. அதனால அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ டிவியின் முதற்கட்ட கலாய்வில் மதுராந்தகம் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.